அஸ்காரிஸ் அப்படிங்கிற ஒரு இன்டெஸ்டைனல் பாராசைட் தான் அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிற நோயை உண்டு பண்ணுது. புரியுதா? அஸ்காரியாசிஸோட சிம்டம்ஸ் என்ன? ப்ளீடிங், மஸ்குலர் பெயின், ஃபீவர், அனிமியா இதெல்லாம் வரும். பிளாக்கேஜ் ஆஃப் தி இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், ப்ளீடிங், மஸ்குலர் பெயின், ஃபீவர், அனிமியா, பிளாக்கேஜ் ஆஃப் தி இன்டெஸ்டைனல் பேசேஜ் இதெல்லாம் தான் அஸ்காரியாசிஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த நீட் எக்ஸாமுக்கு முக்கியமான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் தான். என்சிஆர்டி புக்ஸில் +1 +2 பயாலஜி அதுலேருந்து தான் லாஸ்ட் டைம் 90% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால் அந்த புக்கில் படித்தாலே நல்லா தரவாக இருந்தாலே கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். சரியா இல்லையா? ஸோ இப்படி டிஎன்ஏவோட டயமீட்டர் எவ்வளோ? 20 ஆம்ஸ்ட்ராங். டிஎன்ஏவோட டயமீட்டர் எவ்வளோ? 20 ஆம்ஸ்ட்ராங். மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான் இதெல்லாம் ரிங் வார்ம்ஸ். அதெல்லாம் ரிங் வார்ம்ஸ். மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான் இதெல்லாம் ரிங் வார்ம்ஸ். இதெல்லாம் ரிங் வார்ம்ஸ். மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான்லாம் ரிங் வார்ம்ஸ். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சு ரிங் வார்ம்ஸுங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரை ஸ்கேலி லெஷன்ஸ் ஆன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி தான் ரிங் வார்ம்ஸ். அந்த இப்போ தோலில் படை அப்படிலாம் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ரிங் வார்ம்ஸு. ஸோ ட்ரை லெஷன்ஸ் வந்துடும் ஸ்கின்ல, அதான் வந்து ரிங் வார்ம்ஸ்னு சொல்ல முடியும். டிஎன்ஏன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏ தான் பெரும்பாலும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அந்த டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். புரியுது இல்லையா? ஸ்கின் இருக்கு. ஸ்கின்னு, மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி எபித்திலியம், ஸ்கின்னு, மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி எபித்திலியம், ரெஸ்பிரேட்டரி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், ரெஸ்பிரேட்டரி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அண்ட் யூரோஜெனிட்டல் ட்ராக்ட்ஸ் இதெல்லாமே நமக்கு இம்யூனிட்டிக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் ஃபிசிக்கல் பேரியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் பேரியர்ஸ்ன்னு சொல்லலாம் இம்யூனிட்டியில். ஸ்கின்னு, இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இதெல்லாமே கூட. சரியில்லையா? ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ்னு இம்யூனிட்டியில் எதை சொல்லலாம்? ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ்னு எதை சொல்லலாம்னா வயிற்றில் இருக்க HCl, வயிற்றில் HCl இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிடு. சலைவா இன் தி மவுத்து, டியர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ். இதெல்லாம் இருந்தால் நமக்கு நோய் வராது. இதெல்லாம் நம்மளை நோய் கிருமிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. அதனால் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதுபோக லியூகோசைட்ஸ் இருக்குது, பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸு, மோனோசைட்ஸு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ் NKC இந்த மாதிரி நிறையா இருக்குது. லியூகோசைட்ஸு, லியூகோசெல்ஸு, பாலிமார்ஃபோ நியூக்ளியோசைட்ஸு, மோனோசைட்ஸு, நேச்சுரல் கில்லர் செல்ஸு. இதெல்லாம் கூட நம்மளோட இம்யூனிட்டிக்கு பயன்படுது. இதெல்லாம் கூட நம்மளோட இம்யூனிட்டிக்கு. புரியுதா இல்லையா? சைட்டோகைன் பேரியர்ஸ்னு சொன்னால் இன்டர்ஃபரன்ஸ். சைட்டோகைன் பேரியர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து இன்டர்ஃபரன்ஸ். வைரஸ் நம்ம உடம்பை அட்டாக் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது இன்டர்ஃபரன்ஸ். புரியுதுல? பி லிம்போசைட்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும்? போன் மேரோவில் மெச்சூர் ஆகும். டி லிம்போசைட்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும்? தைமஸில் மெச்சூர் ஆகும். பி லிம்போசைட்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும்? போன் மேரோ. டி லிம்போசைட்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும்? தைமஸ். புரியுதா? ஸோ என்சிஆர்டி +1 +2 புக்கு படித்தாலே பயாலஜியில் ஃபுல் ஃபோக்கஸ் மார்க் எடுத்துடலாம். ஸோ நீட்டுக்குரிய ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். நாளை மறுநாள் சண்டே எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் ஸோ பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். டி செல்ஸ் வந்து பி செல்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு ஆன்டிபாடி மாலிகூல்ஸ்லையும் 4 பெப்டைட் செயின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆன்டிபாடி மாலிகூல்ஸ்லையும் 4 பெப்டைட் செயின்ஸ் இருக்குன்னுவாங்க. 2 வந்து ஸ்மாலு, 2 வந்து லைட் செயின்ஸு, 2 வந்து ஹெவி செயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். IgA, IgM, IgE, IgG இதெல்லாம் முக்கியமான ஆன்டிபாடிஸ். புரியுது இல்லையா? IgA, IgA ஒன்று இருக்குது, IgM இருக்குது, ஐஜினா இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லலாம், IgE இருக்குது, IgG இருக்குது. இதெல்லாம் முக்கியமான ஆன்டிபாடிஸ். இதில் முக்கியமான ஆன்டிபாடிஸில் 4 செயின்ஸ் இருக்கும், 2 லாங்கு 2 லைட் அப்படி இருக்கும், 2 ஹெவி 2 லைட் அப்படி இருக்கும். புரியுதில்ல? பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடி இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. புரியுதில்லையா? அப்படி சொல்லலாம். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் இருக்குது, அது டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ் பார்த்துக்கிறது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. புரியுதில்லையா? அதை பார்த்து வச்சோன்னா ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அது ரொம்ப முக்கியம். இப்போ இம்யூனிட்டிங்கிறது நமக்குள்ளே இயற்கையாக இருந்தால் அது இன்னேட்டு. தாய்ப்பால் குடிக்கிறது கூட ஒரு நல்ல இம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிள் தான்.
ஆன்டிபாடி அப்படின்னா எந்த கிருமியால் ஒரு நோய் வருதோ அந்த கிருமியை கொஞ்சோண்டு நம்ம உடம்புல விட்டுக்கிட்டா அதான் வந்து இது வேக்சின். அதான் வந்து வேக்சின். எம்எஸ் சுவாமிநாதன் பிறந்தது கும்பகோணம், தமிழ்நாடு. மான்கொம்பு சுவாமிநாதன், என்சிஆர்டி புக்கில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எம்எஸ் சுவாமிநாதன் பிறந்தது கும்பகோணம், தமிழ்நாடு. மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் அப்படி வரும். புரிதல். அவர் வந்து பிஜி பாட்னியில் படித்தார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தார். பிஜி பாட்டனி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பிஜி பாட்டனி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. புரிதல் இல்லையா? ஸ்கூல் ஆஃப் சைட்டோஜெனட்டிக்ஸ் அண்ட் ரேடியேஷன் ஜெனட்டிக்ஸ்னு ஐஆர்ஐயில் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் போய் இவர் ஜாயின் பண்ணி நல்லா வேலை பார்த்தார். ஸ்கூல் ஆஃப் சைட்டோஜெனட்டிக்ஸ் அண்ட் ரேடியேஷன் ரிசர்ச்னு IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது டெல்லியில். அதில் ஆரம்பித்தாங்க. அதில் போய் இவர் ஜாயின் பண்ணி நிறையா வந்து அதில் நல்ல வேலை பார்த்தாரு. அது இவருக்கு ஒரு பெரிய பூஸ்டாக அமைஞ்சுது. அது வந்து இவருக்கு பெரிய பூஸ்டாக அமைஞ்சுது. புரியுது இல்லையா? ஸோ சுவாமிநாதனும் நார்மன் போர்லாக்கும் சேர்ந்து தான் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க. சுவாமிநாதன், எம்எஸ் சுவாமிநாதனும் நார்மன் போர்லாக்கும் சேர்ந்து தான் கிரீன் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு லெவல் வந்து நார்மன் போர்லாக். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியன் லெவல் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியன் லெவல் எம்எஸ் சுவாமிநாதன், வேர்ல்டு லெவல் நார்மன் போர்லாக். லேப் டு லேண்ட் ப்ரோக்ராமுக்கு முக்கிய காரணம் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன் தான் மெயின் ரீசன் ஃபார் தி லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம். Lab to land program. So he is an important mentor for the lab to land program. MS Swaminathan, father of green revolution in India. MS Swaminathan அதே வேர்ல்டு லெவலில் நார்மன் போடலாம். அடாப்டிவ் ரேடியேஷன்னா ஒரு இடத்துல உருவாகி எல்லா இடத்துக்கும் பரவுறது தான் அடாப்டிவ் ரேடியேஷன். ஆஸ்திரேலியன் மார்ஃபிசியல்ஸ் அதே மாதிரி தான் பரவுச்சு. ஆஸ்திரேலியன் மார்ஃபிசியல்ஸ் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் மூலமாக தான் பரவுச்சு. ஒரு இடத்துல உருவாகி அதுக்கப்புறம் அவருடைய வெளில போகுது. புரிதல். அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லலாம். இதை அந்த எவல்யூஷன் ஒரு சாப்டர் இருக்குது, அதில் வருது. ஓப்ரைன் ஆஃப் ரஷ்யா, ஓப்ரைன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து, இவங்க ரெண்டு பேரும் லைஃப் குட் ஹேவ் கம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ்னு சொன்னாங்க. அதாவது ஓப்ரைன் ஆஃப் ரஷ்யா, ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்ரைன் ஆஃப் ரஷ்யா, ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து, இந்த ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே உயிருள்ள ஏதாவது இருந்தால் அதுலேருந்து தான் இன்னொரு உயிர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் இதுலேருந்து வரும்னு சொன்னாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து. ஓப்ரைன் ஆஃப் ரஷ்யா, ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து. புரியுது இல்லையா? இவங்க தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் குட் ஹேவ் கம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, புரோட்டீன்ஸ், ஆர்என்ஏஸ், அதுமாரி விஷயங்கள்லேருந்து தான் உயிர்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல இவங்க தான் சொன்னாங்க. நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ், அந்த புரோட்டீன், ஆர்என்ஏ இதுலேருந்து தான் உயிர்கள் வந்துச்சுன்னு ஓப்ரைனும் ஹால்டேனும் சொன்னாங்க. புரியுது இல்லையா? 1953 எஸ்எல் மில்லர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இவங்க சொன்னதை, ஓப்ரைனும் ஹால்டேனும் சொன்னதை லெபார்டரி கண்டிஷனில் செஞ்சு காமிச்சாங்க. மில்லர் வந்து ஓப்ரைன் ஹால்டேன் சொன்னதை லெபார்டரி கண்டிஷனில் செஞ்சு காமிச்சாங்க. எதை? அந்த புரோட்டீன், ஆர்என்ஏ மாதிரி ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஸ்போர்ஸ், வெளிநாட்டு வெளி கிரகம் இருக்குல்ல, கொஞ்சம் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து ஸ்போர்ஸ் பூமிக்கு வந்துச்சு, அந்த ஸ்போர்ஸ் தான் லிவிங் ஆர்கானிசம்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு தியரி உண்டு. அப்போ அவுட்டர் பிளானட்ஸ்லேருந்து இங்கே பூமிக்கு வந்தது ஸ்போர்ஸ், அந்த ஸ்போர்ஸ் தான் உயிரினங்களாக மாறிடுச்சு, லிவிங் ஆர்கானிசம்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? மாலிகுலார் சிசர். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? மாலிகுலார் சிசர். புரியுதல்ல? ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பயன்படும். ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் எதுக்கு பயன்படும்? டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை பிரித்து எடுக்க பயன்படும். புரியுதல்ல? டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை பிரித்து எடுக்க பயன்படும் இந்த விஷயங்கள். புரியுதல்ல? சிடிஎன்ஏ அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. சிடிஎன்ஏனா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. பிசிஆர் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆர் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், அதான் பிசிஆர்னு சொல்ல முடியும். புரியுதல்ல? குளோனின் மூலமாக இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். குளோனிங் பண்ணி இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். புரியுதல்ல? குளோனிங் மூலமாக இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். புரியுதல்ல? ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வந்து 1990 4 இயர் வேர்ல்டு 4 வயசு பொண்ணு மேலே தான் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி, ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது செஞ்சது 1990 செஞ்சாங்க. 4 வயசு பெண் குழந்தையில செஞ்சு பார்த்தாங்க. அடினோசின் டி அமினேஸ் டெஃபிஷியன்சி நோய் உள்ள அந்த பெண் குழந்தை, அடினோசின் டி அமினேஸ் டெஃபிஷியன்சி உள்ளவங்க, அடினோசின் டி அமினேஸ் டெஃபிஷியன்சி. பயோபைரசின்னு என்ன? நம்மளோட பாசுமதி ரைஸை அமெரிக்கா பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க, அதான் பயோபைரசி. பயோபைரசினா நம்ம இந்தியாவோட பாசுமதி ரைஸை அமெரிக்கா பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கிறது தான் பயோபைரசி.
அந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. மலேரியா நோயை குணப்படுத்துறதுக்கு, மலேரியா டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு குயினைன் அப்படின்ற ஒரு மருந்து சின்கோனா அப்படிங்கிற மரப்பட்டையிலேருந்து எடுப்பாங்க. சின்கோனாங்கிற மரப்பட்டையிலேருந்து குயினைன் மெடிசன் எதுக்காக இந்த மலேரியாவை சரி பண்ணுறது. ரைஸில் 2 lakh வெரைட்டிஸ் இந்தியாவில் மட்டும் இருக்குது. ரைஸில் 2 lakhs வெரைட்டிஸ் இந்தியாவில் மட்டும் இருக்குது. பாஸ்மதி ரைஸுக்கு 1997 அமெரிக்கன் கம்பெனி பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. பாஸ்மதி ரைஸுக்கு அமெரிக்கன் கம்பெனி 1997 பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. 1997 பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. புரியுதா இல்லையா? பெடிகிரி அனாலிசிஸ்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறது. ராம்தியோ மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி இன் இந்தியா. ராம்தியோ மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி இன் இந்தியா. ராம்தியோ மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி இன் இந்தியா. ராம்தியோ மிஸ்ரா. இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் தெரியலன்னா இப்போ நீங்கள் நைட்டு நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். யூடியூப்பில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த நீட் ரிவிஷன் கிளாஸை. புரியுது இல்லையா? நைட்டு யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம். புரியுது இல்லையா? ஸோ ராம்தியோ மிஸ்ரா ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி. ராம்தியோ மிஸ்ரா ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி. ராம்தியோ மிஸ்ரா ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி. ரொம்ப ஹைட்டுக்கு போனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆல்டிடியூடு சிக்னஸ். ரொம்ப ஹைட்டுக்கு போனால் நமக்கு வரக்கூடியது ஆல்டிடியூடு சிக்னஸ். முக்கியமாக ரோத்தங் பாஸ் மணாலிக்கு பக்கத்தில், ரோத்தங் பாஸ் மணாலிக்கு பக்கத்தில் மானசரோவர் சைனா ஆக்குபடி திபத்தில் இருக்குது. மானசரோவர் வந்து சைனா ஆக்குபடி திபத்தில் இருக்குது. ரோத்தங் பாஸ் வந்து மணாலிக்கு பக்கத்தில் இருக்குது. இதுமாரி உயரமான இடங்களுக்கு போனால் ஆல்டிடியூடு சிக்னஸ்னு ஒன்று வரும். உயரம் போகிறதுனாலே பிரச்சனை. நவுசியா இருக்கும், ஃபேட்டிக்யூ இருக்கும். புரிதல ஹார்ட் பீட் அதிகமாகும். அது ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் ஆல்டிடியூடு சிக்னஸ்னு இதை சொல்லலாம். ஆல்டிடியூடு சிக்னஸ்ல நவுசியா, ஃபேட்டிக்யூ அண்ட் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் புரிதல இது எல்லாமே வரும். எதனால? ஆல்டிடியூடு சிக்னஸ்னால. எதனால? ஆல்டிடியூடு சிக்னஸ். எதனால அங்கே ஆல்டிடியூடு சிக்னஸ் எதனால வருது? லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால வருது. ஆல்டிடியூடு சிக்னஸ் எதனால வருது? லோ சிக்னஸ்னால வருது. அதனால பாடிக்கு எனஃப் ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால பாடிக்கு எனஃப் ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. புரியுது இல்லையா? இந்த ஆல்டிடியூடு சிக்னஸ் வந்துடும். ஸோ பாடி இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, பாடி இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி சால்வ் பண்ணணும். பாடி இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி சால்வ் பண்ணணும். ஆர்பிசி என்ன? ரெட் பிளஸ் கார்பஸ்கோல்ஸ். ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்குமா? இருக்காது. மெச்சூர் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது. புரியுது இல்லையா? டிக்ரீசிங் தி பைண்டிங் அஃபினிட்டி ஆஃப் தி ஹீமோகுளோபின். இந்த ஆல்டிடியூடு சிக்னஸை சரி பண்ணுறதுக்காக ஹீமோகுளோபினோட பைண்டிங் அஃபினிட்டியை குறைச்சிரும். புரியுது இல்லையா? ரெஸ்பிரேஷன் ரேட், சுவாச வீதத்தை அதிகப்படுத்திடும். இன்க்ரீசிங் தி ரெஸ்பிரேஷன் ரேட், சுவாச வீதம் வந்து அதிகமாகிடும். இதெல்லாம் ஆல்டிடியூடு சிக்னஸ் சரி பண்ண நம்ம பாடி பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். மலை பிரதேசங்களில் ஹை ஆல்டிடியூட்ல சில ட்ரைபல் பீப்புள் அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஹையர் ஆர்பிசி கவுண்ட் இருக்கும் தேன் பீப்புள் லிவிங் இன் தி பிளைன்ஸ். சாதாரணமாக தரையில் வாழக்கூடிய மனிதர்களை விட உயரமான இடங்கள்ல வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு, ட்ரைபல் பீப்புளுக்கு ஆர்பிசி கவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது இல்லையா? இது ஒரு செய்தி. நம்ம பாடியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ? 36.9 டிகிரி செல்சியஸ் இல்லை 37ன்னு சொல்லலாம். நம்ம பாடியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ? 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 37 சொல்லலாம். ஆர்கி பாக்டீரியா எந்த டெம்பரேச்சரில் வாழும்? 100 டிகிரி செல்சியஸில் வாழும். ஆர்கி பாக்டீரியா எதில் வாழும்? 100 டிகிரி செல்சியஸில் கூட வாழும். புரியுது? ஆர்கி பாக்டீரியா 100 டிகிரி செல்சியஸில் கூட வாழும். புரியுது இல்லையா? சிலது அண்டார்டிக் ரீஜனில் 0 டிகிரி செல்சியஸ் கூட வாழும். அண்டார்டிக் ரீஜனில் 0 டிகிரி செல்சியஸ் கூட வாழும். இதுமாரி ரொம்ப அப்நார்மல் கண்டிஷன்லாம் வாழும் ஆர்கி பாக்டீரியாங்கிறது. புரியுதுல? பாக்டீரியாங்கிறது என்ன? அது ஒரு ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட்னா என்ன? பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருந்தால் அது ப்ரோகேரியாட். பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருந்தால் அது ப்ரோகேரியாட். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சு டெசர்ட்ஸ்லாம் சில இது அந்த ஹை டெம்பரேச்சரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும். முக்கியமாக டெசர்ட் லிசார்ட்னு ஒன்று என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. டெசர்ட் லிசார்ட்ஸ்னு என்சிஆர்டி புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லையா? அப்போ அந்த டெசர்ட் லிசார்ட்ஸ் தன்னோட பாடி டெம்பரேச்சரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதுல? டெம்பரேச்சர் குறைஞ்சா வெளியிலேருந்து எடுத்துக்கும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா போய் ஒரு நிழலில் நின்றுக்கும். டெசர்ட் லிசார்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா போயிட்டு ஒரு நிழலில் நின்றுக்கும். அதான் டெசர்ட் லிசார்ட்ஸ். இதெல்லாம் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்க விஷயங்கள். புரியுதுல? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்சிஆர்டி புக்ஸில் இருக்குது. நமக்கு நீட்டுக்கு முக்கியமான ரெஃபரன்ஸே அதான். சிபிஎஸ்சி சிலபஸில் நம்ம படிக்கிற புக்கு தான் என்சிஆர்டி புக்கு. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அந்த புக்கில் தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுல? ஸோ ப்ரோகேரியாட்னா பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும். பாக்டீரியாலாம் ப்ரோகேரியாட்ஸில் வந்துடும். புரியுது இல்லையா? பாப்புலேஷன் ஹேவ், அந்த பாப்புலேஷனுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்.
ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த attributes இருக்காது. An individual may have births and deaths. ஒரு இண்டிவிஜுவலுக்கு பர்த் இருக்கலாம், டெத் இருக்கலாம். ஆனா பாப்புலேஷன் ஹேஸ் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். புரியுது இல்லையா? பாப்புலேஷன் இண்டிவிஜுவல் இறக்கலாம், சாகலாம். பட் பாப்புலேஷனுக்கு பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் தான். பிறப்பு விகிதம் அண்ட் இறப்பு விகிதம் தான். புரியுது? அப்படி இருக்கும். சரியா இல்லையா? ஸோ பெர் கேபிட்டா பெர்த்ஸ் அண்ட் டெத்ஸையும் நம்ம பார்க்கணும். பெர் கேபிட்டா டெத் அண்ட் பர்த். பெர் கேபிட்டானா ஒரு இண்டிவிஜுவலுக்கு பார்க்கறது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பார்க்கறது பெர் கேபிட்டான்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் தியரி அதிகமாக சொன்னது மால்தோஸ். பாப்புலேஷன் தியரி அதிகமாக சொன்னது மால்தோஸ். புரியுது இல்லையா? டார்வின் கூட மால்தோஸோட தியரியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மால்தோஸ்க்கு டார்வின் கூட மால்தோஸோட தியரினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. புரியுது இல்லையா? ஒரு பிளான்ட்ல, ஒரு குளத்துல, ஒரு பாண்டுல 20 பிளான்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 8 பிளான்ட்ஸ் வந்து இறந்து போச்சு. அப்ப எப்படி பர்த் ரேட்டை கண்டுபிடிப்பீங்க? இது 8 லோட்டஸ் புதுசா வந்திருக்கு. 20 லோட்டஸ் பிளான்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு, 8 லோட்டஸ் பிளான்ட்ஸ் புதுசா வந்திருக்கு. அப்ப பர்த் ரேட் எப்படி இது பண்ணுவீங்க? 8/20 போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே 8/20. புரியுதுல? அதே மாதிரி தான் டெத் ரேட்டும். ஒரு 40 ஃப்ராக்ஸ் இருக்கு, ஒரு குளத்துல 40 தவளைகள் இருக்குன்னா ஒரு 4 இறந்து போகுது அப்படின்னா 4/40 போட்டு டெத் ரேட் கண்டுபிடிச்சிக்கலாம். 4/40 ஒரு வீக்லன்னு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கலாம். அது மாதிரி எத்தனை பிறக்குதோ டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், எத்தனை இறக்குதோ டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் நியூ பர்த்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் டெத்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போட்டீங்கன்னா பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் வீக்கோ மந்தோ ஒரு பீரியட் வச்சுக்கிட்டு. புரியுது இல்லையா? ஏஜ் பிரமிட்ஸ் போடுவாங்க. ஏஜ் வச்சு பிரமிட்ஸ்லாம் போடுவாங்க. அதில் ப்ரோக்ரஸிவ் இருக்கு, டிக்ரெசிவ் இருக்கு. எக்ஸ்பாண்டிங் பிரமிடுன்னு ஒரு பிரமிட் இருக்கு, ஸ்டேபிளான பிரமிடுன்னு ஒரு பிரமிட் இருக்கு, டிக்ளைனிங் பிரமிடுன்னு ஒரு பிரமிட் இருக்கு. எக்ஸ்பாண்டிங் பிரமிடு, டிக்ளைனிங் பிரமிடு, ஸ்டேபிள் பிரமிடுன்னு ஏஜ் பிரமிட்ல நிறைய இருக்கு. புரிதல? பிரமிட்ஸ் இருக்கு. இப்படிலாம் பிரமிட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் ஏஜை வச்சு. புரியுது இல்லையா? சில நாடுகளில் ப்ரொடக்டிவ் ஏஜில் அதிகமாக இருப்பாங்க, சில நாடுகளில் வயசானவங்க அதிகமாக இருப்பாங்க, சில நாடுகளில் குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி. புரியுது இல்லையா? சைபீரியன் கிரேன்ஸ் எங்க அதிகமா இருக்குன்னா பரத்பூர் வெட்லாண்ட்ஸ். சைபீரியன் கிரேன்ஸ் எங்க அதிகமா இருக்குன்னா பரத்பூர் வெட்லாண்ட்ஸ்ல அதிகமா இருக்கு. சைபீரியன் கிரேன்ஸ். பாப்புலேஷன் டென்சிட்டி என்னன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் வாழ்றாங்க, 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு. பாப்புலேஷன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ் கால்டு பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ் கால்டு பாப்புலேஷன் டென்சிட்டி. புரியுது இல்லையா? அது நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் தான். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தைகள் எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டுங்கிறது குழந்தைகள் எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு ஏரியாவில் எவ்வளோ பார்த்தினியம் செடி இருக்கு, ஒரு ஆலமரம் இருக்கு. நிறைய பார்த்தினியம் செடி இருக்கும், ஒரு ஆலமரம் இருக்கும். அப்போ எதோட டென்சிட்டி கூடனா பார்த்தினியம் செடியோட டென்சிட்டி தான் கூட, ஆலமரத்தோட டென்சிட்டி கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்த்தினியம்ங்கிறது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒரு முக்கியமான வீடு. புரியுதுல? அது வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒரு முக்கியமான வீடு. எது? பார்த்தினியம் அப்படிங்கிறது. நேட்டாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்த்ஸ் டியூரிங் எ கிவன் பீரியட் இன் தி பாப்புலேஷன். புரியுதுல? தட் ஆர் ஆடட் டு தி இனிஷியல் டென்சிட்டி. மார்டாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் டெத்ஸ் இன் தி பாப்புலேஷன். நேட்டாலிட்டினா நம்பர் ஆஃப் பர்த், மார்டாலிட்டினா நம்பர் ஆஃப் டெத். இப்படி சில டெர்மினாலஜி வந்து பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க +2 NCERT புக்ல. புரியுதா இல்லையா? இமிகிரேஷன் அப்படின்னா வெளியிலேருந்து உள்ள வருது, எமிகிரேஷனா உள்ள இங்கேருந்து வெளில போகிறது. இமிகிரேஷன்னா வெளியிலேருந்து உள்ள வருது, எமிகிரேஷனா இங்கேருந்து வெளில போகிறது. நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ் தட் ஹேவ் கம் இன் டு தி ஹேபிடேட் from elsewhere during the time period under consideration. Number of individuals of the same species that have come into the habitat from elsewhere during the time period under consideration. இதை இமிகிரேஷன். புரியுதுல? வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம பகுதிக்கு வர்றதா இமிகிரேஷன். எமிகிரேஷனா இங்கேருந்து வெளில போயிடும், அவ்வளோதான். இமிகிரேஷன் எமிகிரேஷனா போடுறோம். இங்கேருந்து அதே டெஃபினேஷன் இங்கேருந்து வெளில போகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். புரியுதில்ல? இமிகிரேஷன் எல்லாமே இருக்கு. பர்த் ரேட்டு, டெத் ரேட் எல்லாமே இருக்கு. எவ்வளோ பர்த் டெத்துன்னு மைனஸ் பண்ணிங்கன்னா growth ரேட் கிடைச்சிடும். பாப்புலேஷன் growth கண்டுபிடிக்கிறதுக்கு பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் கண்டுபிடிக்கலாம். பாப்புலேஷன் டென்சிட்டி n is equal to nt plus b plus i minus d plus e அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி n is equal to, புரியுதில்ல? பாப்புலேஷன் டென்சிட்டி n is equal to nt plus b plus i minus d plus e.
minus D plus E அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க +2 NCERT புக்கில் பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு +2 NCERT புக்கில் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு புரியுது இல்லையா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு +1 +2 NCERT புக்கில் இருக்க விஷயங்கள் இதுதான் அதிகமாக கேட்குறாங்க நீட் எக்ஸாம்ஸில் புரியுதில்ல நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை சொன்னது டார்வின் புரியுதில்ல காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை சொன்னது காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை சொன்னது காஸ் புரியுதில்ல மைக்கோரைஸான வேர்களில் வாழக்கூடிய பூஞ்சைகள் புரியுதில்ல ஃபங்கை லிவிங் இன் தி ரூட்ஸ் ஆர் கால்டு மைக்கோரைசா ஃபங்கை லிவிங் இன் தி ரூட்ஸ் ஆர் கால்டு மைக்கோரைசா மைக்கோரைசா புரியுதில்ல ரேண்டம் ரிவிஷன் பண்ணாதான் நம்மளோட மெமரி எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ண முடியும் புரியுதில்ல அப்போதான் மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு புரிஞ்சுக்க முடியும் ஃபைட்டோஃபேகஸ்னா ஃபீடிங் ஆன் பிளான்ட் சாப் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ் அதை தாவர சாரை குடிக்கிற இதுதான் ஃபைட்டோஃபேகஸ்ன்னு சொல்லலாம் தாவர சாரை குடித்து வாழும் விலங்குகளை தான் ஃபைட்டோஃபேகஸ்ன்னு சொல்லலாம் ஃபீடிங் ஆன் தி பிளான்ட் சாப் அண்ட் அதர் பிளான்ட் பார்ட்ஸ் இதுதான் ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஃபைட்டோஃபேகஸ் ஹெர்பிவோரஸ்னா பிளான்ட்ஸை சாப்பிட்றது ஹெர்பிவோரஸ்னா பிளான்ட்ஸை சாப்பிட்றது ஆம்னிவோரஸ்னா எல்லாத்தையும் சாப்பிடும் ஆம்னிவோரஸ்னா எல்லாத்தையும் சாப்பிடும் புரியுது இல்லையா ஆம்னிவோரஸ்னா அனைத்து உண்ணின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே சாப்பிடும் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சது கார்னல் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சது கார்னல் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சது கார்னல் 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 புரியுதா இல்லையா அதை பார்த்து வச்சு கார்னல் ரேண்டம் ரிவிஷன் பண்ணாதான் நம்மளோட மெமரி ஷார்ப்பாக இருக்கா நம்மளால கரெக்டாக பார்த்துக்க முடியும் புரியுது இல்லையா ஸ்காட்லாண்டோட ராக்கி ஏரியாவில் லார்ஜர் பர்னாக்கிள் இருக்கும் அதே வந்து ராக்கி ஏரியா இல்லாததில் ஸ்மாலர் பர்னாக்கிள் தான் இருக்கும்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அந்த ஏரியா பொறுத்து பாப்புலேஷன் மாறும்னு சொல்கிறோம் ராக்கி சி கோஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டு ஏரியாவில் ஸ்காட்லாண்டில் ராக்கியான ஏரியாவில் மலைப்பாங்கான பாறைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல ராக்கி சி கோஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டில் கொஞ்சம் பெரிய லார்ஜர் அண்ட் காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் பலானஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் இருந்துச்சு பலானஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் இருந்துச்சு சின்ன ஸ்பீசிஸ் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதான் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் சில இதில் அது தனியாக போயிடுது சில இதில் போயிடுது ஒரு பெரிய ஸ்பீசிஸ் இருக்கிறதுனால சின்ன ஸ்பீசிஸ் அந்த இடத்துலேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஸ்பீசிஸ் ஒரு இடத்துல இருக்கிறதுனால சின்ன ஸ்பீசிஸ் அந்த இடத்துலேருந்து வெளில போயிடும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் கார்னிவோர்ஸ்னா அனிமல்ஸை சாப்பிட்றது கார்னிவோர்ஸ்னா அனிமல்ஸை சாப்பிட்றது இந்த கார்னிவோர்ஸை விட பிளான்ட்ஸ் தான் அதிகமாக பிளான்ட்ஸும் ஹெர்பிவோர்ஸும் தான் இந்த காம்படிஷனால் அதிகமாக பாதிக்கப்படும் காம்படிஷனால் அதிகம் பாதிக்கப்படுறது கார்னிவோரஸை விட பிளான்ட்ஸும் ஹெர்பிவோரஸ் தான் ஏன்னா பிளான்ட்ஸும் ஹெர்பிவோரஸும் அந்த இடத்த விட்டு போக முடியாது பிளான்ட்ஸ் நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது எதிரிக்கு பயந்து ஆனால் கார்னிவோரஸ் எதிரிக்கு பயந்து வேற இடத்துக்கு கூட ஓடி போயிடலாம் அதனால கார்னிவோரஸ் அதிகமாக காம்படிஷனால் பாதிக்கப்படாது ஆனால் பிளான்ட்ஸும் ஹெர்பிவோரஸும் அதிகமாக பாதிக்கப்படும் ஏன்னா அந்த பிளான்ட் அங்கே இருக்குன்னா அந்த பிளான்ட்டை நம்பி தான் ஹெர்பிவோர்ஸ் அங்கேயே இருக்க முடியும் வேற இடத்துக்கு போனால் வேற பிளான்ட் இருக்கும் அதை சாப்பிட முடியாது அதனால அதில் ஹெர்பிவோர்ஸ் அந்த இடத்த விட்டு போக முடியாது பிளான்ட்ஸ் கை கால் முளைச்சு ஓட முடியாது அதனால அது ரெண்டு காம்படிஷனால பாதிக்கப்படாது ஆனால் கார்னிவோர்ஸ் வந்து பாதிக்கப்படும் புரியுதில்லையா HMS பீகிள் கப்பலில் தான் டார்வின் வந்து டிராவல் பண்ணார் HMS பீகிள் கப்பலில் தான் டார்வின் வந்து போயிட்டு இருந்தார் புரியுதில்லையா அவர் போன ஒரு முக்கியமான தீவு கலப்பாகஸ் தீவுகள் கலப்பாகஸ் ஐலாண்டுக்கு நிறைய போயிட்டு இருந்தார் டார்வின் வந்து கலப்பாகஸ் ஐலாண்டுக்கு அதிகமாக போயிட்டார் அங்கே அபின்டன் டார்டாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அபின்டன் டார்டாய்ஸ்னு ஒன்று இருந்துச்சு கலப்பாகஸ் தீவுகள் அது இப்போ மறைஞ்சே போச்சு வித்தின் எ டீகேடு புரிதலை ஏன்னா அங்கே நிறைய கோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த கலப்பாகஸ் ஐலாண்டில் கோட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க GOAT கோட்ஸ் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அபின்டன் டார்டாய்ஸ் அப்படிங்கிறது காணாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஸ்பீசிஸ் வந்து இன்னொரு ஸ்பீசிஸ் காணா போயிடுச்சுன்னா அதான் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அதை சொன்னது காஸ் புரியுது இல்லையா எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சது கார்னல் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சது கார்னல் எலிகண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சது கார்னல் புரியுது இல்லையா கேலோட்ராபிஸ் இருக்குல்ல எருக்கு கேலோட்ராபிஸ்ன்னு இருக்கு எருக்கு செடின்னு சொல்லுவோம் அதை வீடுன்னு சொல்றாங்க இந்த புக்கில் வீடுனா களைச்செடின்னு அர்த்தம் இது வந்து அபண்டன்ட் ஏரியாஸ்ல அதிகமாக வரும் கேலோட்ராபிஸ் வந்து அபண்டன்ட் ஃபீல்டில் அதிகமாக வரும் புரியுது இல்லையா பயிரிடப்படாமல் சும்மா விடப்பட்ட இடங்கள்ல அது அதிகமாக வளரும் This is highly poisonous and it produces cardiac glycosides. Calotropis produces cardiac glycosides. அதனால இதய நோய்கள்லாம் வரும்னு சொல்றோம். அதனால தான் ஆடு மாடுகள்லாம் இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
எருக்கு செடி வந்து ஆடு மாடுகளை சாப்பிடாது. அப்போ அந்த பிளான்ட்டு ஆடு மாடுகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த பிளான்ட்டே சொந்தமாக ஒரு பாய்சனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் கார்டியாக் கிளைகோசைட்ஸ்னு. அதனால கேட்டில்ஸ் கோட்ஸ்லாம் அதை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதிரிகள்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு செல்ஃப் அடாப்டேஷன்ஸ், ஒரு சுய தகவமைப்பு அதுகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட எருக்கு செடியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதை போய் ஆடு மாடுகள் சாப்பிடாது, கடிச்சு திங்காது அப்படின்ற மாதிரி கார்டியாக் கிளைகோசைட்ஸ் அதுமாதிரி அதே பிளான்ட்ல நிக்கோட்டைன் இதுமாரி பல செடிகள் வந்து நிக்கோட்டைன், மார்ஃபைன் இதுமாதிரி நிறைய கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தங்களை வந்து பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்குது பிளான்ட்ஸ். குயினைன், நிக்கோட்டைன், புரிதல கேஃபைன், குயினைன், புரிதல இது இப்போ ஸ்டிச்சுனைன், ஓபியம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது தங்களை காப்பாற்றிக் கொள்கிறது. எது பிளான்ட்ஸு எதுக்கிட்ட இருந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றிக்குது, அதை சாப்பிடாம காப்பாற்றிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிதல அதை பார்த்துச்சு. ஸோ ஹோமோசைக்கஸ் அப்படின்னா எக்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோசைக்கஸ், எக்ஸ் ஒய்ன்னு இருந்தால் அது ஹெட்ரோசைக்கஸ். மொனார்க் பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது. மொனார்க் பட்டர்ஃப்ளை அது வந்து அதோட ப்ரிடேட்டருக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா அதோட உடம்புல ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் இருக்கும். அதனால் அது ப்ரிடேட்டருக்கு அது டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ப்ரிடேட்டர்லேருந்து தப்பிச்சுக்கும். அந்த பட்டர்ஃப்ளை ப்ரிடேட்டர்லேருந்து தப்பிச்சுக்கும். அந்த கெமிக்கல் வந்து அந்த மொனார்க் பட்டர்ஃப்ளைக்கு கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் கிடைச்சிரும். ஏன்னா அது பாய்சனஸ் வீடை சாப்பிடும், அது மூலமாக அது கிடைச்சிடும். ஸோ மொனார்க் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பாய்சனஸ் வீடை சாப்பிடும். அதனால் அது உடம்புக்கு கெமிக்கல் வந்து அது பிரிடேட்டர்லேருந்து தப்பிச்சுக்குது. பிரிடேட்டர் அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால அந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை சாப்பிடாது, அந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேயே சாப்பிடாம விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. புரியுது இல்லையா? பிளான்ட்ஸ் வந்து பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. அதனால பிளான்ட்ஸ் அதிகம் பாதிச்சிடும் பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து. முனுசாமி சார் தப்பிச்சுக்கோ, பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது யாரால பிளான்ட்ஸ்னால. அக்கேஷியா, கேக்டஸ் இதெல்லாம் தான்ஸ் இருக்கும், முள்ளு இருக்கும். அதனால பிரிடேட்டர் தப்பிச்சுக்கும். அக்கேஷியா கேக்டஸ்லாம் முள்ளு இருக்கும். அதனால அது வந்து எதுல தப்பிச்சுக்கும், பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கும். புரியுது இல்லையா? பிரிடேட்டர் தப்பிச்சுக்கும். அக்கேஷியா கேக்டஸ் இதெல்லாம் முள்ளு இருக்கும். அதனால அது பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பித்து கொள்ளும். அக்கேஷியா கேக்டஸ் இதெல்லாம் அதை பார்த்து வச்சுருந்தோம்ல. புரியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுறது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டில் முக்கியமாக இருக்க எலிமெண்ட் மெக்னீஷியம். குளோரோபிளாஸ்டில் முக்கியமாக இருக்கிறது மெக்னீஷியம். ஹீமோகுளோபினில் முக்கியமாக இருக்கிறது அயன். ஹீமோகுளோபினில் முக்கியமாக இருக்கிறது அயன். புரியுது இல்லையா? சில அமெரிக்கன் லேக்ஸில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் லேக்ஸில் வந்து அங்கேருந்து வர்ற பறவைகளும் சவுத் அமெரிக்கன் லேக்ஸில் வர்ற பறவைகள், ஃப்ளமிங்கோஸ் பறவைகளும் அங்கேயே இருக்க மீன்களும் உணவுக்காக அடிச்சுக்கும். காம்படிஷன் அந்த லேக்கில் இருக்க ஜூ பிளாங்டான்ஸுக்காக அடிச்சுக்கும். ஜூ பிளாங்டான்ஸுக்காக இந்த ஜூ பிளாங்டான்ஸ், ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்லாம் விட்டேக்கர் வந்து புரோட்டிஸ்டால வச்சிருந்தார். ஜூ பிளாங்டான்ஸ், ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்லாம் விட்டேக்கர் வந்து புரோட்டிஸ்டால வச்சிருந்தார். புரியுது இல்லையா? ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அண்ட் ஜூ பிளாங்டான்ஸ். ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னது விட்டேக்கர். விட்டேக்கர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். விட்டா அமெரிக்கா ஓடி போயிடும் நாம வச்சுக்கலாம். கரோலஸ் லினேஸ் ஸ்வீடன், கார் வாங்கினா ஸ்வீட்டு கொடுன்னு நாம வச்சுக்கலாம். கரோலஸ் லினேஸ் ஸ்வீடன், கார் வாங்கினா ஸ்வீட்டு கொடு. விட்டேக்கர் அமெரிக்கா, விட்டா அமெரிக்கா போடுவோம் நாம வச்சுக்கலாம். முனுசாமி சார் விட்டா அமெரிக்கா போடும் அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம். புரியுது இல்லையா? அதை பார்த்து எக்ஸ்போனன்ஷியல் growthனு ஒன்று இருக்கு, லாஜிஸ்டிக் growthனு ஒன்று இருக்கு. பாப்புலேஷன் growthல பாப்புலேஷன் growthல ரெண்டு டைப். எக்ஸ்போனன்ஷியல் growthனு ஒன்று இருக்கு, லாஜிஸ்டிக் growth அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. பாப்புலேஷன் growthல எக்ஸ்போனன்ஷியல் growth, லாஜிஸ்டிக் growthனு ரெண்டு இருக்கு. புரியுது இல்லையா? ஃபுட்டு, ஸ்பேஸ் அவைலபிலிட்டி, ஃபுட்டு ஸ்பேஸ் அவைலபிலிட்டிலாம் நல்லா இருந்து புரியுதா எல்லாமே இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்போனன்ஷியல் growthனு சொல்லலாம். ஃபுட்டு, ஸ்பேஸ், ஃபுட்டு எல்லாமே நல்லா கிடைச்சி அதில் growth இருந்துச்சுன்னா அது எக்ஸ்போனன்ஷியல் growth. அந்த ஃபுட்டு ஷெல்டர் அதெல்லாம் சரியாக கிடைக்காம இருந்தால் அது லாஜிஸ்டிக் growthனு சொல்லலாம். ஃபுட்டு ஷெல்டர்லாம் சரியாக கிடைக்காம இருந்தால் அது லாஜிஸ்டிக் growth அப்படின்னு சொல்லலாம். புரியுதுல? பாப்புலேஷனும் நல்லா வளரும். எக்ஸ்போனன்ஷியல் growth அண்ட் லாஜிஸ்டிக் growth அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ்னா, பெடிகிரி சார்ட்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி போடுறது பெடிகிரி சார்ட்னா. இதில் ஆம்னியோசென்டோசிஸ்னா கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்குறது தான் ஆம்னியோசென்டோசிஸ். கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்குறதா இது. கேம் அப்படின்னா கிராசுலேசின் ஆசிட் மெட்டபாலிசம். கேம் அப்படின்னா கிராசுலேசின் ஆசிட் மெட்டபாலிசம். கேம் அப்படின்னா கிராசுலேசின் ஆசிட் மெட்டபாலிசம். C4 பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சுகர் கேன். C4 பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சுகர் கேன். C3 பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பேடி. C3 பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பேடி. புரியுது இல்லையா? ஓப்பன் ஷேல லீவ்ஸ் கிடையாது, அந்த லீவ்ஸ்லாம் முள்ளா மாறிடும். ஓப்பன் ஷேல லீவ்ஸ் இல்லை, லீவ்ஸ் எல்லாம் முள்ளா மாறிடும். புரியுது இல்லையா? ஸ்பைன்ஸாக வந்து மாறிடும். ஓப்பன் ஷேல ஃபோட்டோசிந்தசிஸ் லீவ்ஸில் தான் நடக்கும். பொதுவாக ஃபோட்டோசிந்தசிஸ் லீவ்ஸில் தான் நடக்கும். ஆனால் ஓப்பன் ஷேல மட்டும் ஸ்டெம்மில் நடக்கும்.
பொதுவாக ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் லீவ்ஸில் தான் நடக்கும். ஆனால் ஓப்பன் ஷேல மட்டும் ஸ்டெம்ஸில் நடக்கும். ஓப்பன் ஷேல மட்டும் ஸ்டெம்ஸில் நடக்கும். புரியுது இல்லையா? கியூட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டோட மேலே படர்ந்திருக்க கியூட்டிக்கல் வேக்சி டெபாசிஷன். கியூட்டிக்கல் அப்படிங்கிறது பிளான்ட்டோட மேலே படர்ந்திருக்க வேக்சி டெபாசிஷன். புரியுது இல்லையா? மேமல்ஸ் புரியுது இல்லையா? கோல்டர் கிளைமேட்டில் வாழக்கூடிய மேமல்ஸ் வந்து கோல்டர் கிளைமேட்டில் வாழக்கூடிய மேமல்ஸோட காதுகள் கோல்டர் ரீஜனில் வாழக்கூடிய மேமல்ஸுக்கு வந்து காது குட்டையாக இருக்கும். கோல்டர் கிளைமேட்டில் வாழக்கூடிய மேமல்ஸ் வந்து காது குட்டையாக இருக்கும். புரியுதுல? காது குட்டையாக இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கணும். காது வந்து குட்டையாக இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கணும். ஷார்ட் ஏர்ஸ். டிஎன்ஏன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏ பெரும்பாலும் ஜெனட்டிக்கலாக இருக்காது. எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ. எஸ்என்ஆர்என்ஏனா ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ. எஸ்என்ஆர்என்ஏனா ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ. ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ எஸ்என்ஆர்என்ஏனா. புரியுது இல்லையா? அக்வாட்டிக் போலார் கடலில் அக்வாட்டிக் மேமல்ஸ் இருக்குல்ல, சீல்ஸ்லாம், அதுக்கு வந்து திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும். உடம்ப ஒட்டி, தோலை ஒட்டி. அந்த ஃபேட் வந்து ஹீட்டை உள்ளே விடாமல் பார்த்துக்கும். ஸோ ஹீட் இன்சுலேட்டராக இருக்கும் போலார் ரீஜன்ஸில் வாழக்கூடிய சீல்ஸுக்கு. புரிதல்? போலார் சீஸில் வாழக்கூடிய அக்வாட்டிக் மேமல்ஸுக்கு வந்து அக்வாட்டிக் மேமல்ஸ் தோலை ஒட்டி வந்து திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும். தோலை ஒட்டி வந்து திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும். திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும். அது வந்து இன்சுலேட்டராக செயல்பட்டு ஹீட்டை தடுத்துரும். புரியுது இல்லையா? இது அந்த ஃபேட் ஸ்கின்னுக்கு கீழே இருக்க ஃபேட் வந்து இன்சுலேட்டராக செயல்பட்டு ஹீட்டை தடுத்து விடும். அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது ஹியூகோ டிவிரிஸ். மனுஷனோட ஆவரேஜ் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? 36.9. டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷனை கண்டுபிடிச்சது நவாஸ் சின். சோலார் பவரை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ் வேணும். இதில் அப்போ தான் இது பண்ண முடியும். சோலார் பவரில் பொல்யூஷன் இல்லாத பவர். டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் எங்கே நடக்கும்னா பிளான்ட்ஸில். புரியுதுல? ராம்தியோ மிஸ்ரா தான் ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. வந்து ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி இந்தியாவில் ராம்தியோ மிஸ்ரான்னு சொல்லலாம். அவர் 26 ஆகஸ்ட் 1808 ராம்தியோ மிஸ்ரா வந்து 26 ஆகஸ்ட் 1908 பிறந்தார். 26 ஆகஸ்ட். ராம்தியோ மிஸ்ரா வந்து பிஹெச்டி ஈக்காலஜியில் படித்தார் WH பியர்சால் கிட்ட. புரியுதுல? ராம்தியோ மிஸ்ரா வந்து பிஹெச்டி ஈக்காலஜியில் படித்தது யார்கிட்ட படித்தார்னா ப்ரொஃபஸர் WH பியர்சால் கிட்ட படித்தார். அவர் எங்கன்னா லீட்ஸ் யூனிவர்சிட்டி யூகேல படித்தார். புரியுது இல்லையா? ராம்தியோ மிஸ்ரா தான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனியில் ஈக்காலஜி யூனிட் ஆரம்பிச்சு விட்டார். ராம்தியோ மிஸ்ரா தான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனியில் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் யூனிட்டை ஈக்காலஜிக்காக ஆரம்பித்தார். புரியுதுல? பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா வாரணாசி. புரியுது இல்லையா? பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா வாரணாசி. டிராபிக்கல் கம்யூனிட்டிஸ் அதோட சக்சஷன், என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சஸ் ஆஃப் பிளான்ட் பாப்புலேஷன்ஸ், and productivity and nutrient cycling of tropical forest, in tropical forest, grassland ecosystems. புரியுது இல்லையா? இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னா ராம்தியோ மிஸ்ரா. இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணது ராம்தியோ மிஸ்ரா, ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. புரியுது இல்லையா? இந்த ராம்தியோ மிஸ்ரா தான் formulated first postgraduate course in ecology in India. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஈக்காலஜி கோர்ஸ் ஆரம்பிச்சது ராம்தியோ மிஸ்ரா தான். ராம்தியோ மிஸ்ரா கிட்ட பிஹெச்டி படித்தவங்க கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே படிச்சிருக்காங்க. ராம்தியோ மிஸ்ரா கிட்ட பிஹெச்டி படித்தவங்க 50 பேர். புரியுதுல்ல? இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அவருக்கு ஃபெல்லோஷிப் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தி பிரஸ்டீஜியஸ் சஞ்சய் காந்தி அவார்டும் இவருக்கு கிடைச்சிருக்கு. சஞ்சய் காந்தி அவார்டு ஃபார் ஈக்காலஜி.
சஞ்சய் காந்தி அவார்டு ஃபார் ஈக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு கிடைச்சிருக்கு? ராம்தேவ் மிஸ்ராவுக்கு கிடைச்சிருக்கு. சஞ்சய் காந்தி அவார்டு ஃபார் ஈக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு கிடைச்சிருக்கு? ராம்தேவ் மிஸ்ராவுக்கு கிடைச்சிருக்கு. ராம்தேவ் மிஸ்ராவுக்கு கிடைச்சிருக்கு. நேஷனல் கமிட்டி ஃபார் என்வரான்மெண்டல் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் ராம்தேவ் மிஸ்ரா தான் முக்கிய காரணம். புரிதல? நேஷனல் கமிட்டி ஃபார் என்வரான்மெண்டல் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ராம்தேவ் மிஸ்ரா தான் முக்கிய காரணம். ராம்தேவ் மிஸ்ரா தான் முக்கிய காரணம். புரிதல? அதை பார்த்து வச்சு அதுதான் பின்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டா மாறிச்சு 84ன்னு சொல்றான். அதுதான் பின்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்வரான்மெண்டா மாறிச்சு 84ன்னு சொல்றான். புரிதல? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னது ஆர்எச் விட்டேகர். 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னது கரோலஸ் லின்னேயஸ். பைனாமன் கல்ச்சரை சொன்னது கரோலஸ் லின்னேயஸ். ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் கரோலஸ் லின்னேயஸ். நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் வந்து பென்தம் அண்ட் ஹூக்கர். இப்போ ஃபைலோஜெனிக் கிளாசிஃபிகேஷன் வந்து எங்லர் அண்ட் பிராண்டில். ஃபைலோஜெனிக் கிளாசிஃபிகேஷன் எங்லர் அண்ட் பிராண்டில். புரியுது இல்லையா? பென்தம் அண்ட் ஹூக்கர் வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன். நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் வந்து நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் பென்தம் அண்ட் ஹூக்கர். ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் வந்து இவர் கரோலஸ் லின்னேயஸ். புரியுது இல்லையா? 1997 ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ்வு தயாரிச்சாங்க. அதுக்கு பேர் ரோசி. 1997 தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ்வு தயாரிச்சாங்க. அதுக்கு பேர் ரோசி. அதுக்கு பேர் ரோசி. அது வந்து ஹியூமன் புரோட்டீன் என்ரிச்டு மில்க் அதிகமாக அதில் இருந்துச்சு. 2.4 கிராம்ஸ் பர் லிட்டர் அதில் இருந்துச்சு. டிரான்ஸ்ஜெனிக் கவ்வா தயாரித்த ரோசியில் அதுலேருந்து வந்த பாலில் புரோட்டீன் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1 லிட்டரில் 2.4 கிராம் புரோட்டீன் இருக்கிற அளவுக்கு அது நல்லா டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறோம். புரியுது இல்லையா? அந்த மில்கில் ஹியூமன் ஆல்ஃபா, புரியுது இல்லையா, லாக்ட் ஆல்புமின் இருந்துச்சு. அந்த ரோசிங்கிற டிரான்ஸ்ஜெனிக் கவ்வுல அதோட பாலில் ஹியூமன் ஆல்ஃபா லாக்ட் ஆல்புமின் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப அது நமக்கு ரொம்ப நல்லது. அதில் டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன். ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஜெனிக். ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணுறது தான் டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னு சொல்லலாம். அதை தயாரித்த ஃபர்ஸ்ட் கவ்வு தான் ரோசி. அதில் நமக்கு தேவையான ஆல்புமின் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் கூட தயாரித்தாங்க. எதுக்காகனா வேக்சின்ஸ்க்காக. டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் எதுக்கு தயாரிச்சோம்னா வேக்சின்ஸ்க்காக தயாரித்தோம். புரியுது இல்லையா? வேக்சின்ஸ்க்காக தயாரித்தோம். புரியுது இல்லையா? டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் வந்து புரியுதுல போலியோ வேக்சின் முக்கியமாக. டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் வந்து போலியோ வேக்சினை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, சேஃப்டி ஆஃப் தி போலியோ வேக்சினை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக டிரான்ஸ்ஜெனிக் மைஸே தயாரித்து வச்சுருக்கோம். ஒரு சுண்டலி மாதிரி. புரியுதுல? மரபணு மாற்றப்பட்ட சுண்டலி மாதிரி. மைஸ்னா சுண்டலி அப்படின்னு சொல்லலாம். மைஸ்னா சுண்டலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புரியுது இல்லையா? மியூட்டேஷன்ஸ் அப்ரூவ் பண்ணது கண்டுபிடிச்சது ஹியூகோ டிவ்ரீவ்ஸ். ஹியூகோ டிவ்ரீவ்ஸ். ஜிஇஏசினா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஜிஇஏசினா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டின்னு சொல்லலாம். புரியுதா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டின்னு சொல்லலாம். ஜிஇஏசி. புரியுது இல்லையா? டிரான்ஸ்ஜெனிக்னாலே ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். கேன்சரு, அதாவது கேன்சரை சரி பண்ணலாம், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸை சரி பண்ணலாம், அல்சிமியர் டிசீஸ் இதெல்லாம் சரி பண்ணலாம். ஆர்த்ரைட்டிஸ்னா மூட்டு வலி, அல்சிமியர்னா ஞாபக மறதி. அல்சிமியர்னா ஞாபக மறதி. கேன்சரு, சிஸ்டிக் ஃபிப்ரியோசிஸ், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அல்சிமியர் டிசீஸ் இதெல்லாம் சரி பண்ண முடியும் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் சாப்பிட்டோம்னா. டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸை சாப்பிட்டோமா? டிரான்ஸ்ஜெனிக் பண்ணி நம்ம பொட்டேட்டோவும் டொமேட்டோவுமே சாப்பிடலாம். டிரான்ஸ்ஜெனிக் பண்ணி நம்ம பொட்டேட்டோவும் டொமேட்டோவுமே சாப்பிடலாம். பாலிமரிக் செயின் ரியாக்ஷனை சுருக்குனா அதான் பிசிஆர். பாலிமரிக் செயின் ரியாக்ஷனை சுருக்குனா அதான் வந்து பிசிஆர். எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எலிசா. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எலிசா. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட். எய்ட்ஸை கண்டுபிடிக்க தான் எலிசா, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட். எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் எலிசா, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட். புரிதல? கண்டுபிடிக்கிறது எலிசானா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா வெஸ்டர்ன் பிளாட். புரிதல? பிசிஆர் வந்து பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். டிஎன்ஏ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். புரிதலையா? பிசிஆர் கேன் டிடெக்ட் வெரி லோ அமௌண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. பிசிஆர் கேன் டிடெக்ட் வெரி லோ அமௌண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதை வச்சு நம்ம ரொம்ப லோ டிஎன்ஏ கண்டென்ட்டை கூட கண்டுபிடிச்சிக்க முடியும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம எல்லா குரோமோசோமையுமே நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா குரோமோசோமையுமே நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமாக பண்ணியிருக்கோம். PCR is a powerful technique to identify the genetical disorders. PCR is a powerful technique to identify many other genetical disorders. Many other genetical disorders. ELISA is based on the principle of antigen-antibody interaction. ELISA is based on the principle of antigen-antibody interactions. ELISA is based on the principle of antigen-antibody interaction. ELISA எந்த பிரின்சிபல்ல செயல்படுதுன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன்ல செயல்படுது. ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன்ல செயல்படுதுன்னு சொல்லலாம் ELISA.
புரிதல் எலிசானா என்சைம் லிக்விட் இம்யூனோசார்பன்ட் அசே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட்னு சொல்லலாம். பிடி காட்டன் அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் காட்டன். பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ்ன்ற ஒரு பாக்டீரியா, அதில் இன்செக்ட் அட்டாக் பண்ணாது, அதான் பிடி காட்டன். பிடி காட்டன்னா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் காட்டனில் கொண்டு வந்தாங்க. ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க. அந்த பிடி இருந்தால் பூச்சி தாக்காது. புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுன்னா பெர்சிஸ்டன்ட் நியூஸ்லெஸ் தான் பெரிஸ்பம்னு சொல்லும். பெர்சிஸ்டன்ட் நியூஸ்லெஸ் தான் பெரிஸ்பம்னு சொல்லும். ஸோ மைக்ரோப்ஸு, பிளான்ட்டு, அனிமல்ஸ் அண்ட் இதர் மெட்டபாலிக் மிஷினரியை பயன்படுத்தி புரிதலையா நம்ம வந்து ஏதாவது பண்ணோம்னா அதான் பயோடெக்னாலஜின்னு சொல்லலாம். அதான் என்ன சொல்லலாம்? பயோடெக்னாலஜி. புரிதலை அதுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொன்னால் பிளான்ட்டு, மைக்ரோப்ஸு எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம வந்து ஏதாவது செஞ்சோம்னா அதான் மெட்டபாலிக் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு பிளான்ட்ஸ் ஹேவ் பீன் யூஸ்ஃபுல் இன் இன்க்ரீசிங் கிராப் ஈல்ட்ஸ், ரெடியூசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் புரிதல நல்ல டாலரண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தாங்கி வளரும், பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் எது மூலமான டிரான்ஸ்ஜெனிக் மூலமாக புரிதலையா? அல்சீமியர் அப்படின்னா ஞாபக மறதி நோய். புரிதலையா? மெமரி லாஸ் இருக்கும், அதான் வந்து அல்சீமியர். வயசான வரும், புரிதலையா? வயசானா வந்துடும். இந்தியன் பேட்டர்ன்ஸ் பில்லை பார்லிமெண்ட் இப்போ செகண்ட் டைமாக திருத்திருக்காங்க அப்படின்னு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் கரண்ட் ஈவெண்ட் சொல்கிறேன்னு நினச்சிக்காது. இந்தியன் பேட்டர்ன்ஸ் பில்லை பார்லிமெண்ட் 2வது முறையாக திருத்திருக்காங்க. ஸோ புரோட்டீன் சிந்தசிஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. புரோட்டீன் சிந்தசிஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் 2 இருக்குது. இன்சுலின் வந்து பயோடெக்னாலஜி மூலமாக நிறையா தயாரிக்கலாம். ஹியூமன் இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். இன்சுலின் வந்து பேன்கிரியாஸில் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். பேன்கிரியாஸில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் செக்ரேட் ஆகும். செக்ரேட் ஆகிறது தான் இன்சுலின். புரிதல? இன்சுலின் வந்து முன்னாடி கொல்லப்பட்ட பசு மாடுகள் இருக்குல்ல, கால்நடைகள் இருக்குல்ல, ஸோ ஸ்லாக்டர்டு கேட்டல் கொல்லப்பட்ட கால்நடைகளோட பேன்கிரியாஸ்லேருந்து எடுப்பாங்க. இது இன்சுலின் அந்த பேன்கிரியாஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது சில டைமில் அலர்ஜி கொடுத்துருச்சு. ஏன்னா மாடை கொண்டு அந்த மாட்டோட பேன்கிரியாஸ்லேருந்து அதுலேருந்து இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது சரியா இல்லை. அதனால் இப்போ பயோடெக்னாலஜி மூலமாக, குளோனிங் மூலமாக நம்ம வந்து புதுசாக இன்சுலின் தயாரிச்சுக்கலாம். அது நமக்கு ஒத்துது. இதில் இன்சுலினில் ரெண்டு இது இருக்கும், 2 செயின் இருக்கும். 2 செயினையும் அட்டாச் பண்ணுறது டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ். இன்சல்ஃபைடில் 2த்தையும் அட்டாச் பண்ணுறது டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ். புரிதலையா? ஹியூமன்ஸில் இன்சுலின் வந்து ஒரு ப்ரோ ஹார்மோன் மாதிரி செக்ரேட் ஆகும். ஹியூமன்ஸில் இன்சுலின் வந்து ப்ரோ ஹார்மோன் மாதிரி செக்ரேட் ஆகும். அதாவது ஃபங்க்ஷனல் ஹார்மோன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ப்ராசஸ் நடக்கணும். அதான் ப்ரோ ஹார்மோன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ஹார்மோன் வர்றதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஆகி தான் ஃபங்க்ஷனல் ஹார்மோன் வரும். புரிதலா? இதுதான் ப்ரோ ஹார்மோன் சொல்லுவோம். ப்ரோ ஹார்மோனாக இருக்கும்போது இன்சுலினில் சி பெப்டைடுன்னு ஒன்று கிடைக்கும். ப்ரோ ஹார்மோனாக இருக்கும்போது இன்சுலினில் சி பெப்டைடு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் தான் பேன்கிரியாஸில் வந்து இன்சுலின் சுரக்கும். இன்னொன்று குளுக்கோகான். இன்சுலின் பிளட்டில் சுகர் லெவலை குறைக்கும், குளுக்கோகான் பிளட்டில் சுகர் லெவலை கூட்டும். இன்சுலின் பிளட் லெவலை குறைக்கும், குளுக்கோகான் பிளட் லெவலை கூட்டும். புரிதலை? அதனால பார்த்து வச்சோம். சிடிஎன்ஏனா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. சிடிஎன்ஏ வச்சு லைப்ரரியே தயாரிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக சிடிஎன்ஏ தயாரிக்கலாம். 1983 லில்லி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி 2 டிஎன்ஏ சீக்வன்சஸ் கரஸ்பாண்டிங் டு A and B செயின்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. புரிதலை? ஒரு கம்பெனி இன்சுலினில் இருக்க செயின்ஸுக்கு ஈக்குவலாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. புரிதல்? அதை பார்த்து வச்சுருவாங்க. லில்லி அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி 2 டிஎன்ஏ சீக்வன்ஸை தயாரித்தாங்க. இன்சுலினோட A and B செயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி தயாரித்தாங்க. புரிதல்? செயின்ஸ் A and B புரிதல்? ப்ரொடியூஸ்டு செப்பரேட்லி. செயின்ஸ் A and B வேர் ப்ரொடியூஸ்டு செப்பரேட்லி. அதை ஈக்குவலில் வச்சு மல்டிப்ளை பண்ணாங்க. ஈக்குவலில் வச்சு அந்த A and Bக்கு ஈக்குவலான இதை வந்து மல்டிப்ளை பண்ணாங்க. ஈக்குவலைனா எஸ்செரிஷியா கோலை, அது ஒரு பாக்டீரியா. ஈக்குவலைனா எஸ்செரிஷியா கோலை, அது ஒரு பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி வந்து 1990 வித் அடினோசைன் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி 1990 4 வயசு பெண் குழந்தையில் பண்ணாங்க. அடினோசைன் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி இருக்க அந்த பெண் குழந்தையில் பண்ணாங்க. இந்த அடினோசைன் டிஅமினேஸை ஏடிஏன்னு சுருக்கி சொல்லுவாங்க. அடினோசைன் டிஅமினேஸை ஏடிஏன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் குருஷியல் ஃபார் இம்யூன் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். புரிதல்? இது ரொம்ப குருஷியல்னு சொல்லுவாங்க.
அடினோசைன் டிஅமைனேஸ் புரியுது இல்லையா அடினோசைன் டிஅமைனேஸ்க்காக தேவைப்பட்ட புரிதல் அந்த ப்ரீகர்சர்ஸ்லாம் அந்த அடினோசைன் டிஅமைனேஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனு டெலீட் ஆகிடும். அதனால் அந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு. சில குழந்தைகளில் ஏடிஏ டெஃபிஷியன்சியை போன் மேரோ சப்ஸ்டியூஷன் மூலமாக சரி பண்ணாங்க. சில குழந்தைகள் இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சியை போன் மேரோவை மாற்றி சரி பண்ணாங்க புரிதல. சில இதில் என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக சரி பண்ணாங்க. புரியுது இல்லையா? அதை பார்த்து என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக சரி பண்ணும். ஃபங்க்ஷனல் ஏடியை வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு. ஆனால் அதெல்லாம் பின்னாடி ஃபெயிலியராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனல் ஏடியாவை இன்ஜெக்ஷன் மூலமாகவும் கொடுத்தாங்க பேஷண்ட்டுக்கு. இதெல்லாம் வந்து சரியாக இல்லை, இதில் முழுசாக சரி பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ ஜீன் தெரப்பி பண்ணி நம்ம ஏடிஏ டெஃபிஷியன்சியை சரி பண்ணுறோம். இப்போ ஜீன் தெரப்பி பண்ணி நம்ம ஏடிஏ டெஃபிஷியன்சியை சரி பண்ணுறோம். இந்த பேஷண்ட்டோட லிம்போசைட்ஸ் எடுத்து கல்ச்சரில் அவுட் சைட் தி பாடி வந்து நம்ம வளர்ப்போம். இதில் அவுட் சைட் தி பாடி வந்து வளர்ப்போம். ஃபங்க்ஷனல் ஏடிஏ வந்து ஓகே, அந்த ஃபங்க்ஷனல் ஏடிஏ வந்து ஒரு ஏடிஏ டெஃபிஷியன்சியை ஜீன் தெரப்பி மூலமாக இப்போ சரி பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 1990 4 வயசு பெண் குழந்தையில் பண்ணி பார்த்தாங்க. ஏடிஏ டெஃபிஷியன்சியை இப்போ வந்து ஜீன் தெரப்பி மூலமாக சரி பண்ணுறாங்க. அதுக்குரிய லிம்போசைட்ஸ் எடுத்து சிடிஎன்ஏவோட சேர்த்து வளர்த்து சரி பண்ணுவோம். அதுக்குரிய லிம்போசைட்ஸ் எடுத்து சிடிஎன்ஏவோட வச்சு அதை பண்ணி அதை சரி பண்ணிவிடுவோம். புரியுது இல்லையா? எதை ஏடிஏ டெஃபிஷியன்சியை பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் சேர்ந்தால் பொமேட்டோன்னு சொல்லலாம். கரோலஸ் லினியஸ் ஸ்வீடன். புரியுதில்ல? பைனாமன் கல்ச்சரை சொன்னது கரோலஸ் லினியஸ். ஜீனஸோட ஃபர்ஸ்ட் பேர் கேபிட்டலாக இருக்கும், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஜீனஸோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேபிட்டலாக இருக்கும், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்படி புரியுதல்? ஆர்என்ஏ போட்டு ஸ்மால் ஐ போட்டால் ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸ், ஆர்என்ஏ போட்டு ஸ்மால் ஐ போட்டால் ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸ். புரியுது இல்லையா? அப்படின்னு ஒன்று இருக்கு. டொபேக்கோட ரூட்ஸை அட்டாக் பண்ணி டொபேக்கோவை காலி பண்ணுறது. மெலாடைனி MELOIDEGYNE மெலாடைனி MELOIDEGYNE மெலாடைனி இன்காக்னிஷியா அப்படிங்கிறது ரூட்ஸ் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். And it causes the great reduction in the yield. இதை தடுக்கிறதுக்கு ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸை பயன்படுத்தலாம். இந்த மெலோடோகைனி வந்து அட்டாக்கை தடுக்கிறதுக்கு ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸை பயன்படுத்தலாம். இந்த மெலோடோகைனியோட இதை தடுக்கிறதுக்கு ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸை நம்ம பயன்படுத்த முடியும். புரியுது இல்லையா? இந்த மெத்தடில் ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏ வந்து சைலண்ட் ஆகிடும். இந்த மெத்தடில் வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்என்ஏ வந்து சைலண்ட் ஆகிடும். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு பயன்படும். வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு பயன்படும். புரியுது இல்லையா? அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் வந்து எதுக்கு பயன்படும்? ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு பயன்படும். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பயன்படும். எது? அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். அது வந்து ஒரு வெக்டாராக பயன்படும். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ்லேருந்து எடுக்கிற பிளாஸ்மிடு டிஐ பிளாஸ்மிடுன்னு சொல்லலாம். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸுக்கு எடுக்கிற பிளாஸ்மிடு டிஐ பிளாஸ்மிடுன்னு சொல்லலாம். அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வெக்டாராக பயன்படும். பொதுவாகவே பிளாஸ்மிட் வந்து வெக்டாராக பயன்படும். புரியுது இல்லையா? பீட்டினா பேசிலஸ் துரிஞ்சன்ஸ்னு சொல்லலாம். இந்த பேசிலஸ் துரிஞ்சன்ஸ் இந்த பாக்டீரியா வந்து பயன்படுத்தினா லெப்பிடாப்டரன் பெஸ்ட்லாம் அட்டாக் ஆகும். அதை வந்து அழிச்சிடலாம். புரியுது இல்லையா? பீட்டி வந்து லெப்பிடாப்டரா இன்செக்ட் அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், கோலியாப்டரன் இன்செக்ட்ஸ் அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், டிப்டீரா இன்செக்ட்ஸ் அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். லெப்பிடாப்டரானா இந்த டொபாக்கோ, பட்டு வாம், ஆர்மி வாம் இதெல்லாம். லெப்பிடாப்டரா அப்படின்னா டொபாக்கோ, பட்டு வாம், ஆர்மி வாம் இதெல்லாம் என்னது? லெப்பிடாப்டர். கோலியாப்டரானா பீட்டில்ஸ் வரும். புரியுதுல? டிப்டீரான்ஸ்னா ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ்லாம் வரும். இதெல்லாம் வரும். புரியுது இல்லையா? இதெல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பயன்படுத்தலாம். இதெல்லாம் அழிக்கிறதுக்கு பேசிலஸ் துரிஞ்சென்சின்ற பாக்டீரியா வந்து பயன்படுத்தலாம். இந்த பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் வந்து புரோட்டீன் கிறிஸ்டல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் வந்து ஒரு புரோட்டீன் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணி தான் அந்த பூச்சிகளை அழிக்கும். அந்த இப்போ சொன்ன லெப்பிடாப்டரன், டிப்டீரன் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் பாக்டீரியாவை பயன்படுத்தலாம். இது வந்து அமெரிக்காவோட மான்சான்டோ கம்பெனி இந்த பிடி பாக்டீரியாவை பிரித்து எடுத்து காட்டனெல்லாம் வச்சு பூச்சிகளை வந்து சரி பண்ணுறாங்க. புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுக்கணும். பிடி டாக்ஸின்ஸ் வந்து இன்செக்ட்டுக்கு குரூப் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்.
Bt toxin is coded by a gene named CRY. Bt toxin is coded by a gene named CRY. CRY CRY அப்படிங்கிற ஒரு கோட் நேம் வச்சு தான் BT வந்து நம்ம இது பண்ணுவோம். BT வந்து பண்ணுவோம். CRY IAC அப்படின்னு ஒன்று இருக்கு. CRY 1AC ன்னு ஒன்று இருக்கு, CRY 2AC ன்னு ஒன்று இருக்கு. CRY 1AC ன்னு ஒன்று இருக்கு, CRY 2AC ன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் காட்டன் போல் வார்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். CRY 1AC, CRY 2AB. CRY 1AC, CRY 2AB இது காட்டன் போல் வார்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். CRY 1AC, CRY 2AB இதுல காட்டன் போல் வார்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். CRY 1AC, CRY 2AB இதுல காட்டன் போல் வார்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். CRY 1AB வந்து கான் போரரை கண்ட்ரோல் பண்ணும். கான் போரர். CRY 1AB வந்து கான் போரரை கண்ட்ரோல் பண்ணும். கிரீன் ரெவல்யூஷன் என்ன? நிறைய பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணாதான் கிரீன் ரெவல்யூஷன். நிறைய பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணாதான் கிரீன் ரெவல்யூஷன். புரியுதுல்லையா? GM அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் தான் சுருக்கி GMCன்னு சொல்லுவோம். GMOன்னு சொல்லலாம், GMCன்னு சொல்லலாம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்னா GMOன்னு சொல்லலாம். அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி வளரும். புரிதல? கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸு குறைச்சிக்கலாம். GMO வளர்க்குறதுக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வளர்க்குறதுக்கு பெஸ்டிசைட்ஸை குறைச்சிக்கலாம். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை குறைச்சிக்கலாம். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை குறைச்சிக்கலாம். மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸை கூட்டிக்கலாம். மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸை கூட்டிக்கலாம். என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபுட்டை கொண்டு வரலாம். அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபுட்டை வந்து கொண்டு வரலாம். புரியுதுல? இதெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸோட பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் சொல்லலாம். புரியுதுல? BT அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. ஈஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபங்கை. ஈஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபங்கை. ஃபங்கையில் டோட்டலாக குளோரோபிளாஸ்டே இருக்காது. ஃபங்கையில் டோட்டலாக குளோரோபிளாஸ்டே இருக்காது. ஃபங்கையில் டோட்டலாக குளோரோபிளாஸ்டே இருக்காது. மியூட்டேஷனை கண்டுபிடிச்சது ஹியூகோ டியூரிஸ். மியூட்டேஷனை ஸ்போர்ட்ஸ்னு டிஃபைன் பண்ணது டார்வின். மியூட்டேஷனை ஸ்போர்ட்ஸ்னு டிஃபைன் பண்ணது யாருன்னா டார்வின். மியூட்டேஷனை ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணது யாருன்னா டார்வின். அதை புரிஞ்சுக்கணும். நேச்சுரல் செலெக்ஷனை சொன்னது டார்வின். நேச்சுரல் செலெக்ஷன் சொன்னது டார்வின். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் டார்வின். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் டார்வின், சார்லஸ் டார்வின். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர்ஸ்லாம் ஸ்டெர்லிங் டைப்பை சேர்ந்தது. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர்ஸ்லாம் ஸ்டெர்லிங் டைப்பை சேர்ந்தது. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர்ஸ்லாம் ஸ்டெர்லிங் டைப்பை சேர்ந்ததுன்னு சொல்லணும். என்ன டைப்பை சேர்ந்தது? ஸ்டெர்லிங் டைப்பை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர்ஸ்லாம் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் தி ஜீன்ஸை 2 செட் ஆஃப் பிரைமரை வச்சு டெவலப் பண்ண முடியும். மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் DNA வந்து 2 செட்ஸ் ஆஃப் பிரைமரை வச்சு டெவலப் பண்ண முடியும். 2 செட்ஸ் ஆஃப் பிரைமர்ஸை வச்சு டெவலப் பண்ண முடியும். 2 செட்ஸ் ஆஃப் பிரைமர்ஸ் வச்சு டெவலப் பண்ண முடியும். மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் DNA, மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் DNA அப்படி இது பண்ண முடியும். cDNA பல தரம் சொல்லிட்டேன். காம்ப்ளிமெண்டரி DNA. ஒரு பர்டிகுலர் ஜீனில் மட்டும் மியூட்டேஷன் நடந்தால் அது பாயிண்ட் மியூட்டேஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் ஒரு DNA கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜீனில் மட்டும் மியூட்டேஷன் நடந்தால் அது பாயிண்ட் மியூட்டேஷன் அல்லது ஜீன் மியூட்டேஷன் சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து எந்த சைட்டை ரெகக்னைஸ் பண்ணணும்னா பேலண்ட்ரோம் சீக்வன்ஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எந்த சைட்டை ரெகக்னைஸ் பண்ணி கட் பண்ணணும்னா பேலண்ட்ரோம் சீக்வன்ஸ். பேலண்ட்ரோம் சீக்வன்ஸ்னா என்ன? மலையாளம் இப்படி படித்தாலும் மலையாளம், அப்படி படித்தாலும் மலையாளம். அதான் பேலண்ட்ரோம் சீக்வன்ஸ். இப்படி படித்தாலும் விகடகவி, அப்படி படித்தாலும் விகடகவி. ஃபார்வர்டில் படித்தாலும் விகடகவி, ரிவர்ஸில் படித்தாலும் விகடகவி. இதை தான் வந்து பேலண்ட்ரோம் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேலண்ட்ரோம் சீக்வன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட் பண்ணும். எண்டோநியூக்ளியஸ்னா உள்ள கட் பண்ணும், எக்ஸோநியூக்ளியஸ்னா வெளியில கட் பண்ணும். எண்டோநியூக்ளியஸ்னா உள்ள கட் பண்ணும், எக்ஸோநியூக்ளியஸ்னா வெளியில கட் பண்ணும். புரியுதுல? ஃபர்ஸ்ட் குளோனிங் பண்ணது மேமல்ல வந்து அயன் வில்மட் டாலி அப்படிங்கிற ஷீப். ஃபர்ஸ்ட் குளோனிங் பண்ணது மேமல்ஸ்ல அயன் வில்மட் டாலி ஷீப். அது ஒரு ஷீப். புரியுதுல? அது ஒரு ஷீப். அது ஒரு ஷீப் நாம வச்சோம். புரியுதுல? ஃபர்ஸ்ட் ரீகாமினன்ட் DNA. ஃபர்ஸ்ட் ரீகாமினன்ட் DNA. RDNA ரீகாமினன்ட் DNA. RDNA ரீகாமினன்ட் DNA. புரியுதுல? ஸ்டான்லி கோகன் அண்ட் ஹெர்பர் போயர். ஸ்டான்லி கோகன் அண்ட் ஹெர்பர் போயர். ஸ்டான்லி கோகன் அண்ட் ஹெர்பர் போயர் வந்து ரீகாமினன்ட் டெக்னாலஜில நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டான்லி கோகன் அண்ட் ஹெர்பர் போயர்லாம் ரீகாமினன்ட் டெக்னாலஜில நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. சால்மோனெல்லா டைஃபி, சால்மோனெல்லா டைஃபி மியூரியம். ஸ்டான்லி கோகனும் ஹெர்பர்ட் போயரும் சால்மோனெல்லா டைஃபி மியூரியத்திலேருந்து பிளாஸ்மிட் எடுக்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. புரிதல? இவங்க 2 பேரும் சால்மோனெல்லா டைஃபி மியூரியத்திலேருந்து பிளாஸ்மிட் எடுக்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, கோகனும் போயரும். புரிதல? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது HIND2. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது HIND2.
ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது ஹிண்ட் 2 புரியுது இல்லையா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது ஹிண்ட் 2 அது நல்லா பார்த்து வச்சுக்கணும் 1963 தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாங்க 1963 தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாங்க 1963 தான் ரெண்டு விதமான என்சைம்ஸ் வந்து ஈகோலைல பாக்டீரியோஃபேஜ் வளராம தடுக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க 1963 எஸ்செரிஷியா கோலைல பாக்டீரியோஃபேஜோட growth தடுக்கிறது ரெண்டு என்சைம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதுல ஒன்னு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அதுல ஒன்னு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இன்னொன்னு மெத்தில் குரூப்ஸை DNA ல ஆட் பண்றது இன்னொன்னு கட் பண்றது மெத்தில் குரூப்ஸை DNA ல ஆட் பண்றது ஒன்னு கட் பண்றது ஒன்னு ரெண்டு இருக்கு அந்த கட் பண்றதா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னு சொல்றாங்க அந்த கட் பண்றதா என்ன சொல்றாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சொல்றாங்க இது உருவாக்குனது 1963 இது உருவாக்குனது 1963 புரியுதுல ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஹிண்ட் 2 ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஹிண்ட் 2 னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஹிண்ட் 2 அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது ஹிண்ட் 2 ஆனா 5 வருஷம் கழிச்சு தான் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சது 1963 க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சது ஹிண்ட் 2 always cut DNA molecules at a particular point ஹிண்ட் 2 வந்து ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல தான் கட் பண்ணோம் 6 பேஸ் பேர்ஸ் இருக்கணும் அந்த கட் பண்ற இடத்துல 6 பேஸ் பேர்ஸ் இருக்கணும் ஹிண்ட் 2 DNA கட் பண்ற இடம் பர்టిక్యులர் பாயிண்ட்ல கட் பண்ணனும் by recognizing specific sequence of 6 base pairs 6 base pairs அந்த specific base sequence தான் recognition sequence னு சொல்லுவோம் அந்த specific gene sequence தான் recognition sequence அப்படினு சொல்லுவோம் recognition sequence அப்படினு சொல்லுவோம் புரியுதுல இப்போ வந்து நமக்கிட்ட ஒரு 900 restriction enzymes நமக்கிட்ட இருக்கு 900 restriction enzymes இருக்கு 230 strains of bacteria வந்து நம்ம அதை உருவாக்கி இருக்கோம் 900 restriction enzymes கண்டுபிடிச்சிருக்கோம் 230 bacteria strains ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 230 bacteria strains ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் புரியுதுல பொதுவா இந்த மாதிரி இதுக்கு பேர் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீனஸ்ல இருந்து எடுப்பாங்க செகண்ட் 2 லெட்டர்ஸ் வந்து ஸ்பீசிஸ்ல இருந்து எடுப்பாங்க இப்போ ஈகோ ஆர் அப்படினு இருக்குன்னா ஈங்கிறது எஸ்செரிஷியால இருந்து ஈ புரியுதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துப்பாங்க கோங்கிறது கோலையில இருக்க CO அப்ப ஈகோ R1 அப்படினு பேர் வைப்பாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ஈகோ R1 அப்படினு பேர் வைப்பாங்க அந்த ஈகோ R1 ல ஈங்கிறது ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் COங்கிறது கோலையில அடுத்த ரெண்டு லெட்டர்ஸ் COங்கிறது புரியுதுல R அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெயினோட நேம் Rங்கிறது ஸ்ட்ரெயினோட நேம் ஆர்ங்கிறது ஸ்ட்ரெயினோட நேம் புரியுதுல ஒண்ணுங்கிறது ரோமன் லெட்டர் வந்து என்னது எந்த ஆர்டர்ல அதை ஐசோலேட் பண்ணாங்களோ அந்த என்சைமை எந்த ஆர்டர்ல ஐசோலேட் பண்ணாங்களோ அந்த நம்பரை குறிக்கிறதா 1 அந்த நம்பரை குறிக்கிறதா 1 சோ இப்படி தான் பேர் வைப்பாங்க சோ நாளை மறுநாள் நடக்க போற நீட் எக்ஸாம்க்குரிய பயாலஜி ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்கேன் நீட் எக்ஸாம் 90 क्वेश्चंस பயாலஜில இருந்தா வந்துகிட்டு இருக்கு அதனால ஒரு क्वेश्चनக்கு 4 மார்க் பயாலஜி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே நீட் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துறலாம் அதனால அத பத்தி சொல்லிட்டு இருக்கேன்